வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிசினஸ் நேரம் தமிழ். இந்த வீடியோவில் வெறும் 10,000 முதலீட்டில் தொடங்கக்கூடிய 10 சிறிய தொழில்களை விரிவாக பார்க்க போகிறோம். பலர் நினைப்பாங்க பணம் இல்லைன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாதுன்னு. ஆனால் உண்மையில் மனசு இருந்தால் எந்த சிறிய முதலீடும் பெரிய வெற்றி ஆகிடும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், கடைசியில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலில் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்கோம். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த வீடியோவை அடுத்து பாருங்கள். முதலாவது, மெழுகுவர்த்தி தயாரிப்பு தொழில். இன்றைய காலத்தில் வீட்டில் இருந்தே சிறிய அளவிலான தொழில் தொடங்க பலர் விரும்புகிறார்கள். அதில் மிகவும் லாபகரமானதும் அழகானதும் மெழுகுவர்த்தி தயாரிப்பு தொழில். மெழுகு, வாசனை எண்ணெய் மற்றும் சில மோல்டு இருந்தாலே போதும். ஒவ்வொரு மெழுகுவர்த்தியையும் அழகாக வடிவமைத்து விற்கலாம். வீட்டில் சிறிய இடம் இருந்தாலே போதும். இது ஒரு நல்ல தொடக்கம். இரண்டாவது, லிக்விட் சோப் பினாயில் தயாரிப்பு. சுத்தம் என்பது எப்போதும் தேவைப்படும் ஒரு விஷயம். அதனால தான் லிக்விட் சோப், பினாயில் போன்ற பொருட்களுக்கு எப்போதும் நல்ல தேவை இருக்கு. இந்த தயாரிப்பு தொழில் மிக குறைந்த முதலீட்டில் தொடங்கலாம். தயாரித்த பொருட்களை ஹோட்டல்கள், லாண்ட்ரி, ஹாஸ்டல்கள் போன்ற இடங்களுக்கு விற்பனை செய்யலாம். சுத்தமான எதிர்காலம். நம்பிக்கையுடன் தொடங்குங்க. நல்ல ஒரு தொடக்கம். மூன்றாவது, டிஃபன் ஹோம்மேட் சர்வீஸ். வீட்டிலேயே சமைக்கும் திறமை இருந்தால் அதை தொழிலாக மாற்றலாம். டிஃபன் சர்வீஸ் என்பது இன்று பெரும்பாலான நகரங்களில் பெரிய சந்தையாக உள்ளது. கல்லூரி மாணவர்கள், அலுவலக பணியாளர்கள் எல்லோருக்கும் வீட்டு சாப்பாடு என்ற ஆசை இருக்கு. காலை நேரத்தில் சமைத்து மதியம் டெலிவரி செய்தால் போதும். உங்கள் சமையல் உங்களுக்கே ஒரு மாத வருமானமாக கொண்டு வரும். நான்காவது, டெய்லரிங் ஸ்டிச்சிங் பிஸ்னஸ். தையல் என்பது ஒரு திறமை. அந்த திறமையை சிறிய அளவில் தொழிலாக மாற்றினால் நல்ல லாபம் கிடைக்கும். பிளவுஸ், குழந்தைகள் உடை, ஆல்ட்ரேஷன் இவை அனைத்தும் தினசரி தேவைப்படும் சேவைகள். வீட்டிலேயே இயந்திரம் வைத்து ஆரம்பிக்கலாம். பண்டிகை காலங்களில் அதிகமாக ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஐந்தாவது, மொபைல் அசசரி ஸ்டால். மொபைல் ஃபோன் இன்று எல்லோரிடமும் இருக்கும். அதனால்தான் மொபைல் அசசரிஸ் வியாபாரம் என்பது நின்று போகாதது. கவர், சார்ஜர், ஸ்க்ரீன் கார்டு போன்ற பொருட்களை சிறிய ஸ்டாலில் விற்கலாம். தினசரி நல்ல லாபம் தரும் இந்த தொழில். குறைந்த முதலீட்டில் தொடங்கலாம். மக்கள் கூட்டம் அதிகமுள்ள இடத்தை தேர்ந்தெடுங்கள். வெற்றி உங்களுடையது. ஆறாவது, பேப்பர் பேக் எகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். பிளாஸ்டிக் தடைக்கு பிறகு சுற்றுச்சூழல் நட்பு பொருட்கள் பெரிய தேவை அடைந்துள்ளது. பேப்பர் பேக் தயாரிப்பு ஒரு நல்ல வாய்ப்பு. வீட்டிலேயே இதை செய்யலாம். சிறிய கைவினை திறமை போதும். பேக்கரி, கிஃப்ட் ஷாப்புகள் எல்லாம் வாடிக்கையாளராக மாறுவார்கள். இயற்கைக்கு நம்ம பங்களிப்பு நமக்கு ஒரு லாபகரமான தொழில். ஏழாவது, ஃபோட்டோ பிரிண்டிங் பிஸ்னஸ். இன்றைய இளம் தலைமுறைக்கு கிஃப்ட் பொருட்கள் மீது பேரார்வம். ஒரு ஹீட் பிரஸ் மிஷின் இருந்தாலே போதும். பைக்கில், டிஷர்ட்டில், கீ செயினில் பிரிண்ட் செய்யலாம். கேன்வா அல்லது மொபைல் ஆப் மூலம் டிசைன் செய்து விற்கலாம். சிறிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய கிரியேட்டிவிட்டி. இதை வீட்டில் இருந்தே தொடங்கலாம். எட்டாவது, பிளான் நர்சரி கார்டனிங். இயற்கை மீது அன்பு கொண்டவர்களுக்கு இது ஒரு சிறந்த தொழில். சிறிய பாட்ஸ், சீட்ஸ் வாங்கி வீட்டிலேயே தாவரங்களை வளர்த்தால் விற்பனை செய்யலாம். ஆன்லைனிலும் உங்கள் பகுதியில் இருந்து விற்பனை செய்யலாம். பசுமை பரப்பும் தொழில் மன அமைதியையும் பண வருமானத்தையும் தரும். ஒன்பதாவது, டீ ஜூஸ் ஸ்டால். தினசரி மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் இடங்களில் தேநீர், ஜூஸ் ஸ்டால் நல்ல வருமானம் தரும். குறைந்த முதலீட்டில் தொடங்கி தினசரி லாபம் சம்பாதிக்கலாம். தேநீரின் மனம் சிரிப்புடன் வாடிக்கையாளர்களை வரவேற்பது. இதுவே வெற்றியின் ரகசியம். சின்ன ஸ்டால் தான், ஆனால் பெரிய கனவு. பத்தாவது, ஆன்லைன் ரீசெல்லிங் ஜீரோ ஸ்டாக் பிஸ்னஸ். அதாவது இதற்கு எந்த ஒரு முதலீடும் தேவையில்லை. இணையம் இன்று அனைவருக்கும் ஒரு வியாபார தளம். பொருட்கள் உங்களிடம் இல்லாவிட்டாலும் ரீசெல்லிங் மூலம் பணம் சம்பாதிக்கலாம். மீஷோ, அமேசான் போன்ற ஆப்களில் இருந்து பொருட்களை தேர்ந்தெடுத்து விற்பனை செய்யலாம். ஆர்டர் வந்தால் சப்ளையர் நேரடியாக வாடிக்கையாளருக்கு அனுப்புவார். நீங்கள் சம்பாதிப்பது கமிஷன், ஆனால் அது வளர்ச்சியாக மாறும். சிறிய முயற்சி தான் பெரிய வெற்றிகளை உருவாக்கும். 10,000 முதலீடு போதும். உங்களின் கனவுக்கு இது ஒரு நல்ல தொடக்கம். இதுதான் பிஸ்னஸ் நேரம் தமிழ் சொல்கிறது. முயற்சி செய், வெற்றி நிச்சயம் உன்னுடையது.